இன்றைக்கி வந்து ஒன் பஞ்ச் மேன் எபிசோட் நம்பர் 1 சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பீஸ்ஃபுல்லான இடத்த காமிக்கிறாங்க. எல்லாருமே ட்ரெயினில் போயிட்டுருக்க மாதிரி பீஸாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி பிளாஸ்ட் நடக்குது. யாருன்னு பார்த்தா ஒருத்தன் வேக்சின் மேன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அதை பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த டேஞ்சர் அலார்ட் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது. ஒவ்வொன்றா பார்க்குறது எல்லா ஹீரோஸ்லாம் அடி வாங்கி கிடப்பாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டரில் இதெல்லாம் பார்த்துட்ருப்பான். அதை பார்த்துட்டு வெளியில் மாசாக வருவான். அவன் பார்த்தா மொட்டை மண்டையாக இருப்பான். அவன் பேர் தான் சைத்தாமா. ஒரு குழந்த அழுதுகிட்டு இருக்கும். அதை அந்த மான்ஸ்டர் அடிக்க வருவான். அதுக்குள்ளே அந்த சைத்தாமா வந்து அதை காப்பாற்றிடுவான். ஒரு மாஸ் என்ட்ரி மாதிரி கொடுப்பாங்க. அவன் முறைச்சி பார்ப்பான். அவனும் சிரிப்பான். நான் தான் சைத்தாமா அப்படின்னு சொல்லுவான். நான் காமெடிக்காகவே இருக்கேன், ஹீரோவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, காமெடிக்காகவே இருக்கியா, இது ஹீரோலாம் எப்படின்னு தெரியுமா, காமெடிக்காகவே எப்படிரா இருப்ப அப்படின்லாம் கேட்பான். நான் தான் வேக்சின் மேன், இந்த உலகத்தையே நான் அழிக்க போகிறேன், என் காலில் தான் இந்த உலகமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவான். ஒரு மிருகம் மாதிரி பல்லுலாம் பெருசாகி ஒரு மாதிரி ஆகும்போது அவன் அசால்ட்டாக பார்த்துட்ருப்பான். அப்படியே பெருசாகி ஒரு மிருகம் மாதிரி வருவான். அவனும் அச்சு பேசாமல் ஒரே குத்து, அவ்வளோதான் காலி. அவன் அப்படியே மறைஞ்சு போயிடுவான், அவ்வளோதான் காலி. ஒரே ஒரு குத்தில் போயிடுவான். அதை பார்த்துட்டு அவனே ஷாக்காகி, ஏன்டா இப்படி நடக்குது, ஒரே குத்தில் தான் எல்லாருமே சாகணுமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான் வித்தியாசமாக. அதுதான் சரி காமெடியாக இருக்கும். இப்போ தான் அந்த ஒன் பஞ்ச் மேன் ஆரம்பிக்கிற என்ட்ரி சாங்லாம் போடுறாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அப்படியே ஒன் பஞ்ச் மேன்னு சொல்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இன்ட்ரோ. திருப்பி அந்த பீஸ்ஃபுல்லான இடத்த காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக், ஒன் பஞ்ச் மேனோட ஃப்ளாஷ்பேக் இப்படி தான் இருந்தான் அவன். இது எவனோ கிராப் மண்டேன்னு வந்து சொல்லிவிட்டு இந்த 2 தவடை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். நான்லாம் அப்படிலாம் ஒருத்தனை பார்த்ததே இல்லை, நீ தான் மான்ஸ்டர் தானே, அதெல்லாம் பார்க்காத போயிரு அப்படின்னு சொல்லுவான். பார்த்தனா சொல்லி, இல்லைனா ஒன்றையும் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவனையும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே போகும்போது அந்த 2 தவடை மண்டையனை பார்த்துருவான். பார்த்துட்டு ஷாக்காகி போடுவான். இவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தானே, இந்த சின்ன பையனை சாவடிக்க போகிறானா அப்படின்னு. அவன் வந்து என்ன அங்கிள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஷாக்காகி என்ன பண்ணலாம், இவனை சொல்லாமல் வேணாமான்னு காப்பாற்ற போவான். கிராப் மண்டின்னு வந்துடுவான். அந்த கிராப் மண்டையை வந்தோடனே டேய் உன்னை சாவடிக்காதானே வந்தால் என்னடா பண்ணி வச்சேன்னு கேட்பான். அது வந்து சும்மா உட்காரும் போது அவன் மூஞ்சில் இருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே, மான்ஸ்டர் மூஞ்சிலலாம் கேட்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை விட்டுரு அப்படியே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ கிராப் வந்து இவனை விடுறானா, நான் எல்லாத்தையும் போர் அடிக்குதுன்னு சாவடிச்சிருவேன், என் மூஞ்சில் கிறுக்கி வச்சுருக்கான், அவனை முழுவ சொல்கிறியா அப்படின்னு, வர வழியில் தான் எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆயிடுவான். அப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி கரெக்டான நேரம் வந்துச்சு, உன்னை எதிர்த்து நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயா அப்படின்னு கேட்கும்போது அவனை காணாமல் போயிடுவான். அங்கேருந்து கல்லை விட்டு எறிவான். என்னையாடா அடித்தா ஒத்தி கொத்தி வரியா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவுடனே, ஆமாண்டா வரப்போகிறேன்டா அப்படின்னு வந்து தாவி வந்து கண்ணிலே பிடிச்சி இழுப்பான். அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும். அவன் காலி ஆனானே அவனுக்கு முன்னாடி வந்து அப்பாடி எப்படியோ அடிச்சிட்டோம், எப்படி அடித்தோன்னே தெரில அப்படின்னு நினச்சவன் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. அங்கே வந்து ஒரு கிராபு இதை வாங்கிட்டு இருப்பாப்புல மாலில் உட்காந்துட்டு சாதாரணமாக அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டே. அவன் மண்டையில் வந்து மிரர் மாதிரி இருக்கும், அது எல்லாமே தெரியும், அவ்வளோ பால்டாக இருப்பான். அவன் போனோடனே ஒரு சின்ன பையன் வந்து அந்த கண்ணாடியில் ஒருத்தன் மண்டையில் வச்சுட்டு வரான், அவன் எங்கேன்னு கேட்டுட்ருப்பான். அது காசு தேடிக்கிட்டு இருப்பான். அது கொடுக்கும்போது அந்த மாலே ஆனால் பேர்ந்துக்கிட்டு போயிடும். அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்தாங்க உங்கள் காசு அப்படின்னு கொடுக்க வரும்போது அந்த மாலே இல்லாமல் போயிடும். அடுத்த நிமிஷமே ஒரு மான்ஸ்டர் வந்து பேர்த்துக்கிட்டு போயிடும். அதை என்னடா அது இது சோதனையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் மண்டையை வந்து எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். எப்படியோ நான் என்னோடய தம்பியோட கனவுலாம் நிறைவேற போகுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பான். என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவன் தம்பி வந்து பெரிய குஸ்தி போட்டியாளர் மாதிரி வரணும்னு நினச்சிட்டு இருப்பான். அதுக்கு வந்து ஒரு மெடிசன் அந்த கெமிக்கல் உருவாக்கி இவனுக்கு கொடுத்ததுனால தான் இப்படி தண்டியாக வளர்ந்து கிடப்பான். எப்படியோ இந்த உலகத்தை நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு ட்ரெஸ்ஸே போடாமல் நடந்துகிட்டு இருக்காப்புல. ஒரே கூத்து, ஆனால் அந்த ஒரு நகரமே பேர்ந்துட்டு போயிடும். அப்பாடி சூப்பரு, இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் இந்த உலகத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், எப்படியோ நான் என்னோடய தம்பி கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே பயத்தில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க.
இவன் வர காற்றுலேயே எல்லாமே பில்டிங்லாம் உடஞ்சிட்ருக்கும். இதில் வந்து சைத்தாமா அவன் முதுகில் வந்து உட்காந்து, தம்பி உன் முதுகில் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கானா அவனை அடிறான்னு சொல்லும்போது மாற்றி அவனை அடிச்சிருவான். அப்புறம் ஐயோ என்னோட அண்ணன் செத்துறானா அப்படின்னு அழுதுகிட்டு கிடப்பான். செம்ம காமெடியாக இருக்கும். உன்னை நான் விட மாட்டேன்டா, உன்னால தான் என் அண்ணன் செத்து போயிட்டான் அப்படின்னு அவனை தூக்கி கீழே போட்டு அதை கும்முன்னு கும்மிக்கிட்டு இருப்பான் அந்த செவுத்துல கீழே. அவங்க அடித்த அடியில் அந்த ஒரு ஹோலே உருவாயிரும் பெருசாக. அப்போ தான் அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லான்னு நம்ம கரெக்டாக பார்ப்போம். அப்பாடி எப்படியோ நான் இவனை சாவடிச்சிட்டேன், ஆனால் என் அண்ணனையும் விட்டுட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு எமோஷனில் அழுதுகிட்ருப்பாப்புல. என் அண்ணன் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லும்போது ஒரு சைத்தாமா வெளில இருந்து வந்து ஒரே குத்து, அவ்வளோதான், பல்லுலாம் பேந்துரும், காலி பைய, ஒரே குத்து தான். அதுதான் சீரியஸே, ஒரே குத்து. என்னடா இவனும் ஒரே குத்தில் போயிட்டானா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பி நகருமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் அவன் விழுந்ததில். சரி, அந்த சாயந்தரம் நேரத்தில் அவன் நடந்து போயிட்டுருப்பான். இதெல்லாம் யோசிச்சுட்டு என்னடா அது ஒரே குத்தில் எல்லாருமே சேர்த்து போயிடுறாங்க, போராக அடிக்குது அப்படின்னு இன்னொரு மான்ஸ்டர் வருவான். ஐயோ இவங்க எப்போவுமே இப்படி தாண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் வந்து நான் டிராக்டர் மண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பான். அவனையும் ஒரே குத்து தான், காலி. நடக்கிறது வாழ்க்கை இப்படியே போயிருமா. ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன், இப்போல்லாம் வாழ்க்கையே போர் அடிக்குது அப்படின்னு அந்த அவன் வாழ்க்கை இதெல்லாம் காமிச்சிட்ருப்பாங்க. டக்குன்னு ஏதோ அடிக்கிற மாதிரிலாம் சவுண்டு வரும். பார்த்தா அது அவன் இருக்கிற வீடே போயிருக்கும். என்னடா என் வீடு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டர் வந்து அடிக்கும். ரத்தமே வரும், அவனுக்கே ரத்தம் வர மாதிரி அந்த மான்ஸ்டர் அடிச்சிருக்கும். இந்த உலகத்தை நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இந்த உலகத்தையே அழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் இன்னொரு மான்ஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறம். இவங்க இப்போ இத்தனை பேருமா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ தாண்டா கரெக்டான சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருப்பாப்புல. கரெக்டான சண்டையை அவனை சாவடிக்க போகிறேன் அப்படின்னு அடிப்பான். அவனையும் ஒரே குத்தில் சாவடிச்சிருவான். இத்தனை பேர் இருக்காங்க, செம்மையாக அடிக்க போகிறேன், இன்றைக்கி தான் செம்ம ஃபைட்டே இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாப்புல. குத்து அந்த செம்ம ஃபைட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பில்டிங்கு செம்மையாக அடிப்பாங்க. எரி குழம்பே வெளில வரும். நெருப்புக்கெல்லாம் நடுவில் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நான் தானே உங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பறந்து வந்து அடிப்பாப்புல. எல்லாத்தையும் அடின்னு கும்மிட்டு செம்மையாக இருக்கும் இந்த சீன்லாம். ஒரே குத்து தான். இப்போ அந்த சீன்லாம் செம்ம ஃப்ரேமாக செஞ்சிட்ருப்பாங்க. இந்த அனிமேஷனில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க இந்த இதில். இப்போ வந்து அதோட ஹெட்டுன்னு ஒருத்தன் வந்து நான் எங்களெல்லாம் அழிச்சிட்டியா, உன்னை அடிக்க போகிறேன்னு வரும்போது இவனையும் குத்த வருவானா. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும் ஒரு கனவு இது. அவனுக்கு ஒரே கஷ்டமாக போய் மேலே பார்த்தா அவனை மாதிரியே இன்னொருத்தன் கீழே கிடப்பான். இவன் தான் அவனா அப்படின்னு எட்டி ஒரு உத கொடுப்பான், அவ்வளோதான் காலி. என்னடா இது இப்படியே போச்சு அப்படின்னு அவன் அடியாட்களை பார்த்தா எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு உள்ளே கிடப்பாங்க. அட போடா அப்படின்னு இருக்காத முடிய சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடுவான். அங்கே வந்து அவன் கேரக்டர்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எபிசோட் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. எபிசோட் நம்பர் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.